Hi students, நாம் இப்போ எக்ஸாம்பிள் 2.13 பார்க்கலாம். சரிங்களா? சால்வ் சம் இது இன்இக்வாலிட்டியில் சால்வ் சம் பார்க்குறோம். சம் நான் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிடுறேன். 3x² plus 5x minus 2 which less than equal to 0. இப்போ சால்வ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு -6 ஏன்னா தெரியும் உங்களுக்கு x² முன்னாடி நம்பர் தான் என்ன பண்ண கான்ஸ் கூட மல்டி பண்ணிட்டு அதுதான் நம்ம ப்ராடக்ட் வெளியேற்றணும். இப்போ சம் வேல்யூ இங்கே 5. இப்போ மல்டி பண்ண நமக்கு என்ன வரணும் 6 வரணும். அதே நம்பர் ஆட் பண்ணாமல் வந்து 5 வரணுமா? அப்போ என்ன நம்பர் வரும் நமக்கு வந்து 6 1 6 சான்ஸ் இருக்கா? இல்லைன்னா இப்போ 6 × 1 இல்லையா? இப்போ நமக்கு மைனஸ் நமக்கு சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரணும் ஆக்சுவலாக வந்து 5 வரணும் இல்லையா? அப்போ 6 1 கண்டிப்பாக நம்ம -1 வந்துடும் +6. ஏன் +6னா இந்த சம் வேல்யூ ப்ளஸ்ல இருக்கு இல்லையா? அதாவது கிரேட்டர் நம்பர் ப்ளஸ் தான் நம்ம மறக்காம என்ன பண்ணணும் நமக்கு இந்த 3ஆல நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 2 வந்துருமா? அப்போ x + 2 இது வரும் 3x - 1 which less than or equal to 0. இப்போ இதை நமக்கு வந்து ஜஸ்ட் நான் நீ ஈக்குவல் டு 0 வச்சு கன்சிடர் பண்ணி அந்த வேல்யூஸ் செக் பண்ணுங்க. வேல்யூஸ் காமிப்பீங்க. இப்போ x + 2 = 0 எடுத்துப்பீங்க. அப்போ வரும் x வரும் -2 வருமா? அதே போல் இங்கே 3x - 1 = 0. அப்போ 3x +1 வருமா? அப்போ x வரும் 1/3 வந்துடும். அப்போ நமக்கு இன்டர்வல் இன்டர்வல் எடுத்துங்க. இன்டர்வல் இப்போ இன்டர்வல்ஸ் பாருங்க நமக்கு ஃபர்ஸ்ட் -2 ஸ்டார்ட் ஆகும். இதில் ரெண்டுல சின்ன நமக்கு -2 தானே -2 அதுவும் +1/3. நெக்ஸ்ட் எதுவும் வேல்யூ இல்லை. அப்போ டேரக்டாக நமக்கு ப்ளஸ் அந்த இன்ஃபினிட்டி போயிடும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணலாம் இன்டர்வல்ஸ் போடாச்சா? இப்போ நமக்கு அந்த டேப் ஒன்று போடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன நமக்கு இன்டர்வல்ஸ் எதுவுமா? அடுத்து நமக்கு வந்து சைன் ஆஃப் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் இல்லையா? சைன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து x + 2. அடுத்தது சைன் ஆஃப் செகண்ட் ஃபேக்டர் அது 3x - 1. லாஸ்ட் அந்த சைன் ஆஃப் அந்த ஃபுல்லாக போடணும். ரெண்டு மல்டிபிள் அப்படி போடணும். அப்போ x + 2 இன்ட்டுனது x - 1. இன்டர்வல் என்ன இருக்கு நமக்கு -8 -2 ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்வல். அப்புறம் -2 வந்து +1/3 -2 +1/3 லாஸ்ட் இந்த 1/3 +∞. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணலாம் -2 என்ன பண்ணலாம் -3 எடுத்துலாமா? இப்போ -3 நீங்க எடுத்தீங்கன்னா இந்த -3 + 2 இல்லை x + 2 x -3 போடுங்க. அப்போ -3 + 2 வந்துடும் -1 வந்துருமா? இப்போ நெகட்டிவ் வருது. அதுவே 3 இன்ட்டு -3 இல்லையா? -1 அப்போ நான் இது -10 வருமா? அப்போ நெகட்டிவ். இப்போ ப்ளஸ் ஆயிடுமா? அடுத்தது இப்போ -2 1/3 எப்பயும் -1 ப்ளஸ் வேல்யூ எடுத்து வந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இன்டர்வல் 0 எப்பயும் வேல்யூ எடுத்துங்க. ரொம்ப ஈஸியாகும். இப்போ 0 + 2 + 2 ப்ளஸ் 0 - 1 -1 மைனஸ் ப்ளஸ் இந்த மைனஸ். இப்போ 1/3 இன்ஃபினிட்டி பண்ணலாம். 2 எடுத்துலாமா? இப்போ 2 + 2 +4 ப்ளஸ் இங்கே 2 கூட வரும் 6 - 1 வரும் இல்லையா? 2 3 6. இப்போ 6 - 1 நமக்கு +5 தானே? ப்ளஸ் ப்ளஸ் ஆக்சுவலாக நம்ம என்ன தேவை பாருங்க. நமக்கு தேவையானது மைனஸ் தான் தேவை. அப்போ இது நம்ம எந்த இன்டர்வல் நமக்கு இந்த -2 1/3 நமக்கு r ஈக்குவல் ஊத்துறாங்க இல்லையா? அப்போ கண்டிப்பாக அந்த வேல்யூஸ் இன்க்ளூட் ஆகும். அந்த எண்ட் பாயிண்ட் நமக்கு இன்க்ளூட் ஆகும். அப்போ நமக்கு அந்த சொல்யூஷன் போட்டு சொல்யூஷன் x பிலாங்ஸ் டு அது -2 க்ளோஸ் இன்டர்வல் போடுறேன். ஏன்னா அது இன்க்ளூட் வரலாம். -2 1/3 வரலாம். ஏன்னா லெஸ் ஆர் ஈக்குவல் டு 0 இல்லையா? 0 வரலாம் சொல்றாங்க. எப்போ இந்த ஈக்குவேஷன் -2 போடுறோம் அப்போ 0 ஆகும். 1/3 போட நம்ம என்ன ஆகும்? 0 ஆகும். ரொம்ப சிம்பிள் தானே இது. ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த இன்டர்வல்ஸ் அப்படிங்க ஒவ்வொரு இன்டர்வலும் போய் என்ன பண்ணுங்க இந்த சைன் ஆஃப் அந்த ஃபேக்டர்ல செக் பண்ணுங்க. ஃபேக்டர்ஸ் உடைய சைனை. அப்புறம் எந்த கண்டிஷன் கேட்டாலும் less than 0னா அந்த நெகட்டிவ் எடுத்துங்க. greater than 0னா பாசிட்டிவ் அந்த இன்டர்வல் எடுத்துங்க. அவ்வளோதான் ஆன்சர்.